أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிக்கிறீங்களா? வேற சந்தேகம் இருக்குதா? படிங்க. 5வது சூரா மாயிதா 17வது ஆயத்து. திடமாக எவர் மரியமுடைய குமாரர் மசி ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோர் நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர். இதுல நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க? அவங்க இந்த மக்கள் ஈசா மசி என்ன சொல்றாங்க? மரியமுடைய குமாரரை அவர்தான் ஈசா தான் அல்லாஹ் என்று ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். அந்த புத்தகத்தில் அல்லாஹ் என்று விஷயம் முழுமையா இருக்கின்றது இன்ஜீல் புத்தகத்தில். ஆனால் அவர்கள் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். இப்படி கூறுவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான், அல்லாஹ் சபித்து விட்டான். மேலும் அவர் அல்லாஹ்வும் கிடையாது, தூதர்தான் என்று நிறைய இடத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இருப்பினும் அவர்கள் நேர் விரோதமாகவே செயல்பட்டார்கள், பேசினார்கள். ஒன்று என்று கூறுவதற்கு 3 என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இன்றும் அப்படிதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று இந்த குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்களைப் பற்றி, இவர்கள் மீதுள்ள கோபத்தை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக இன்ஜீல் கித்தாபில் குறிப்பிட்டிருக்கின்றான். அதைப் பற்றி நம்முடைய இந்த குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். படிங்க. மரியமுடைய குமாரர் மசியையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் ம். எவர் சிறிதளவேனும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய அல்லாஹ்க்கு விரோதம் நடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் அழித்து விட நாடினார். பின்னர் உங்களை காப்பாற்றக்கூடியவர் அல்ல உதவி செய்யக்கூடியவர் யாரா இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எவர் சிறிதளவினும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் என்று நீர் கேளும். இப்படி அல்லாஹ்வுடைய அழிவும் தண்டனை வந்துவிட்டால் உங்கள் யாராவது சக்தி பெற்றிருக்கின்றீர்களா இந்த அழிவை தடுப்பதற்கு அல்லது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு? நபியே, அவரிடம் கேட்பீராக. வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் உள்ள பொருட்கள் அனைத்தின் மீதுள்ள ஆட்சி அல்லாஹ்வுக்கே சொந்தம். வானங்கள் பூமி அனைத்துக்குள்ள ஆட்சி அல்லாஹுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த ஆயத்தில். அவன் நாடியதை படைக்கிறான். இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். 18 யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹ்வின் குமாரர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள். நாங்கள் இரு கூட்டத்திலும் அல்லாஹ்வுடைய குமாரர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள். அப்புறம் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிக்க நேசகர்கள், நேசிப்பவர்கள், எங்களை விரும்புவர்கள் அல்லாஹ்தான் என்றும் கூறுகின்றார்கள். அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான்? அவன் உங்க பிள்ளைகளாச்சே, அப்ப எதுக்கு நீங்க செய்த பாவத்துக்காக வேதனை செய்யணும்? நீங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ல, குமாரர்கள்ல, நீங்க செய்யும் பாவத்துக்கு என்னத்து காரணத்துக்காக அவன் உங்களுக்கு வேதனை செய்யணும்? அப்படி அல்ல, நீங்கள் அவன் படைத்தவற்றை சேர்ந்த மனிதர்கள் தாம் என்று நீர் கூறும்.
படைப்புகள நீங்க ஒண்ணுதான் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்கள் அனைவரையும் அவன் படைத்தான். அந்த படைத்தவள் நீங்க ஒருவர் என் நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக. நீங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகளும் கிடையாது, குமாரர்களும் கிடையாது என்று நபியே நீ அவர்களுக்கு சொல்லுவீராக. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான். தான் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்கிறான். ம். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கிடையேயும் இருக்கும் எல்லாவற்றின் மீதுள்ள ஆட்சி அவனுக்கே உரியது. ம். மேலும் அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டி இருக்கின்றது. ம். 19. வேதமுடையவர்களே, நிச்சயமாக தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில் நன்மாராயம் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் ஆகிய எவரும் எங்களிடம் வரவே இல்லையே என நீங்கள் கூறாதிருக்கும் பொருட். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க நம்ம எல்லாரும். அரேபியாவுக்கு இதான் முதல் தடவை, கடைசி தடவை. நபி முஹம்மத அல்லாஹ் தூதராகவும், நபியாகவும் அனுப்பியிருக்கின்றான். மத்த எல்லா ஊருக்கும் தூதர்களையும், நபிமார்களையும் அனுப்பி விட்டாச்சு. இந்த ஒரு ஊருக்கு மட்டும் இன்னும் அனுப்பவில்லை. எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த மனிதரும் அந்த ஊருக்கு வரவில்லை. அப்படியே இதுவரை வராமல் இருந்ததை வைத்துக்கொண்டு, நாளைக்கு இந்த அரேபிய மக்கள் கியாமத்து நாளன்று எல்லா ஊர்களுக்கும் நீ நபிமார்களையும், தூதர்களையும் அனுப்பி வைத்தாய். எங்களுக்கு நீ அனுப்பவே இல்லை. ஆதலால் நீ எங்களை குற்றம் பிடிக்க முடியாது என்று நாளைக்கு இவ்வாறு அல்லாஹ்விடம் சொல்லாமல் இருக்கும் பொருட்டு, புரியுதா? பொருட்டு படி. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூற நம் தூதர் உங்களிடம் வந்துள்ளார். ஆ, இப்பொழுது உங்களுக்காக ஒரு தூதரை அனுப்பிவிட்டேன். விஷயங்களில் உண்மை விஷயங்களை தெளிவாக எடுத்து கூறும் பொருட்டு இப்பொழுது இந்த தூதர் நபி முஹம்மது உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கும் வேத ஆதாரங்கள், அல்லாஹை பற்றி உண்மைகள், வேறு உங்களுக்கு தூதர் அனைத்தும் இப்பொழுது கிடைத்தாகிவிட்டது. இனி எந்த பொய்யும், கூற்று, புகாரும் அந்த நாளில் நீங்கள் என்னிடம் சொல்ல முடியாது. எங்களுக்கு தூதரே வரவில்லை, எங்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லை, நல்லதை சொல்லக்கூடிய நபி வரவில்லை என்று யாரும் எந்த குற்றமும் அல்லாஹ் மீது சுமத்தாமல் இருப்பதற்காக இந்த இறுதி நபி, கடைசி நபி, இந்த ஊருக்கு அனுப்பாத இந்த ஒரு நபியை அனுப்பி வைத்து தன்னுடைய வேலையை பூர்த்தியாக்கி வைத்து விட்டான். எனவே நன்மாராயம் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் உங்களிடம் நிச்சயமாக வந்துவிட்டார். இப்பொழுது நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒருவரும், நன்மாராயம் கூறக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய என்ன? அல்லாஹ்தான் உங்களுடைய இறைவன். இவனுக்கு பயந்து கொள்ளுங்க, இவனுக்கு இபாதத் செய்யுங்கள் என்று அச்சம், அல்லாஹை பற்றி அச்சம். மேலும் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் விரோதம் வளர்ப்பீர்களானால் நிச்சயமாக நரக நெருப்பு உங்களுக்கு வேதனை தரும் என்று எச்சரிக்கை. இந்த 2 எச்சரிக்கை வைத்து கூறக்கூடிய தூதர் இப்பொழுது உங்கள் முன் வந்து விட்டார். படி. இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் வல்லமை உடையவனாக இருக்கின்றான். எல்லா பொருட்கள் மீதும் அல்லாஹ் வல்லவன் உடையவனாக இருக்கின்றான். 20. அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை ஜிகிர் செய்யுங்கள். இப்போ மூசா பற்றி விஷயம் வருது. மூசா சொல்லுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள அருட்கொடைகளை பற்றி ஜிக்ரு செய்யுங்கள். எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்த காலத்தில் உங்களை காப்பாற்றி,
உங்களுக்கு பேரருள் புரிந்து, எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் உங்களை வாழ வைத்தானே, அதைப் பற்றி கொஞ்சம் ஸிக்ர் செய்யுங்கள் என்று மூசா நபி தன்னுடைய மக்களிடம் கூறுகின்றார். அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி ம். உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களிடையே அரசர்களையும் அவன் உண்டாக்கினான். இப்பேற்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்தான். நபிமார்களை அனுப்பி வைத்தான். உங்களுக்காக அரசர்களையும் தேர்ந்தெடுத்தான். எல்லா உதவியும் அவன் உங்களுக்கு செய்தான். உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான். எவருமே அடையாத அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அவன் அளித்தான். 21 என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதானே இந்த கேள்வி அவன் கேட்டிருந்தவங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஆமா காக்கா. இப்போ 25 கேட்டீங்க, 26 காக்கா ஆயத். இல்ல, இப்ப நீங்க படிச்சீங்கல்ல, என்ன படிச்சீங்க இப்ப நீங்க? என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். அது புண்ணிய பூமிங்கிற புண்ணியன்னு எடுத்து பூமி தான். ஒரு ஊர்ல நுழையுங்கள். சரியா? ஒரு பூமியில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல. அதுக்கு முந்தி இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபிமார் எத்தனை சொல்ல முடியுமா? இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? பேர் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது ஈசா நபி, மூசா நபி தான் தெரியும் உங்களுக்கு. மூசா தான் இஸ்ரேல் மக்களுக்காக நபி அனுப்பப்பட்டார். எத்தனை நபிமார்கள் தொடர்ச்சியாக நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட பேர் கிடையாது, அதை விட்டுருங்க. தொடர்ச்சியாக நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நிறைய பேரை கொலை செய்தால், நிறைய பேரை விரட்டி விட்டார்கள், அதை விட்டுருங்க. பேர் சொல்லக்கூடிய நபிமார்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஈசா நபி, ஈசா நபி, அப்புறம் முகமது நபி, அப்புறம் சொல்லுங்க. ஈசா நபி, முகமது நபி சார். வேற கூடயே இருந்த மூசா கூட இருந்த மூசா நபி ஒருவர், அவருடைய தம்பி ஹாரூன் நபி அவர்கள். இன்னொரு நபி இப்ப நஜர் சொன்னாரு, ஹலீலுர் ரஹ்மான் சார். நசீர் ஒரு சரி சொன்னது. இதுக்கு வந்து நசீர் சொன்ன முன்னாடி நசீர் பை என்ன சொன்னீங்க? ஈசா நபியும் முகமது நபியும் சொன்னார். இஸ்ரேல் சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் 3 பேர். ஈசா நபி, மூசா நபி, ஹாரூன் நபி. இந்த 3 பேர் தான் இஸ்ரேல் சமூகத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். முகம்மது நபி வந்து மக்கள் அனைத்து உலக மக்கள் அனைவருக்காக அனுப்பப்பட்ட நபி முகம்மது நபி. சரியா? சொல்லு, சரியா? சரிங்க சார். உலக மக்கள் அனைவருக்காக அனுப்பப்பட்ட நபிதான் நபி முகம்மது. ஈசா அந்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட நபி கிடையாது. மனிதர்கள் அனைவருக்காக அனுப்பப்பட்ட நபி வந்து நபி முகம்மது நபி. ஆகவே 3 நபிமார்கள் இஸ்ராயேலின் சமூகத்திற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அரசர் யாராவது தெரியுமா? நபிமார்களும் வந்து
எல்லா மனிதர்களுக்காக இறக்கப்படுறது தானே. அது தனியா ஒவ்வொரு சமுதாயத்துக்குன்னு தனித்தனியா இறக்குவாங்க. ஒரு சமுதாயத்த திருத்தறதுக்கு நபி, தூதர் தேவை. எல்லா ஊர்களுக்கும் தூதர்களை அல்லாஹ் அனுப்பிட்டான். நபிமார்களையும் அனுப்பிட்டான். அந்தந்த இப்போ நூஹ் எடுத்துக்கிறங்க. அந்த ஊர் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நூஹை அனுப்பினான். சரியா தம்பி? சரிங்க சரி. ஆ, அதே மாதிரி ஹூத் நபி அந்த ஊர் மக்களுக்கு. இப்படியாக எல்லா ஊர்களுக்கும் நபியையும் தூதரையும் அனுப்பி வைத்தான். நாம் எல்லா தூதர்களையும் எல்லா நபிமார்களுடைய பேச்சை நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டும். பின்னர் உலக மக்கள் அனைவருக்கும் இறுதி நபியாக வைத்தான். இனி நபி தேவை கிடையாது. இந்த புத்தகம் எல்லாவிட மேன்மையான எக்கச்சக்கமான விஷயங்களை கொண்டுள்ள புத்தகமாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இருக்கிற புத்தகங்களை உண்மைப்படுத்துவதற்காகவும் எல்லா புத்தகங்களையும் மாற்றி அமைத்து திருத்தி விட்டார்கள். அதை மேற்கொண்டு இந்த புத்தகத்தில் எது கை வைக்காமல் இருப்பதற்காகவும் இறுதியாக உண்மையை கடைசி வரையும் கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகத்தை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். மற்றபடி அவர்களுக்கு கொடுத்த புத்தகம் அனைத்தும் திருத்தப்பட்டு விட்டன, மாற்றப்பட்டு விட்டன, பொய்யாக கற்பனை செய்யப்பட்டு விட்டன. இப்ப சற்று முன் பார்த்தீர்கள், ஈசா தான் அல்லாஹ் என்று குறிப்பிட்டு எல்லோரும் ஈசா தான் கடவுள் வைத்து விட்டார்கள். அது ஒண்ணே ஆதாரம் ஆயிடுச்சு. அல்லாஹ் தான் உங்கள் இறைவன் சொன்னா 3 என்று ஆக்கிவிட்டார்கள். இப்படியாக நிறைய பொய்களை கலந்ததினால் கடைசியா உண்மை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த குர்ஆனை நபி முகம்மதை அனுப்பி வைத்து இந்த குர்ஆனை பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது என்று பாதுகாத்து கொண்டான் இந்த குர்ஆனை. இப்போது நீங்க வைத்திருக்கின்ற குர்ஆன் உண்மையான குர்ஆன், எந்த தவறும் கிடையாது. எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அது மாற்றம் செய்வதற்காக முடிவு செய்தார்கள். அது முடியாமல் போய்விட்டது. இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். இது மூலமாக ஜிக்கர் மூலமாக காப்பாற்றி கொண்டு வருகிறான் என்று ஏற்கனவே நான் பார்த்து. ஆகவே நீங்கள் இப்ராஹிம் தான் உங்களுடைய மார்க்க தலைவர், தீன் தலைவர் இப்ராஹிம் தான், மனிதர்களுக்கு தலைவர் இப்ராஹிம் தான். சரியா தம்பி? நீ கேட்ட கேள்விக்கு பதில் வர்றேன். இப்ராஹிமை மனிதர்களுக்கு இமாமாக ஆக்கினோம் சொல்றான் அல்லாஹ். சரியா தம்பி? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, எல்லா நபியும் நீங்க பின்பற்றணும். எல்லா நூஹுக்கு எதனை உபதேசித்தோமோ அதனையே நான் நபி முகம்மதுக்கு உபதேசித்திருக்கிறான். ஆகவே எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வைதான் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இறுதி நாள் ஒன்று நிச்சயமாக உண்டு என்பதை தான் பறைசாற்றினார்கள் அனைத்து நபிமார்களும். ஆகவே இது அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடைன்னு சொல்றான் நபி முகம்மது. ஏனென்றால் நீங்க நபி முகம்மது பத்தி முழுமையாக இந்த குர்ஆனை ஓதி புரிந்து கொண்டால்தான் அந்த அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு எப்பேற்பட்ட இலக்கணமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக அதுக்கு பொருத்தம் உடையவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் தான் ஓதி உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இவர் உலகத்திற்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கான்னு வார்த்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீ ஒவ்வொருவரும் குர்ஆனை ஒழுங்கா ஓதி இந்த குர்ஆனை ஒழுங்காக நீங்க ஜிக்ர் செய்து இந்த நபியை ஒழுங்காக கண்டுபிடித்து ஆமாம் அல்லாஹ் சொல்வது உண்மைதான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இன்று இருக்கின்றது. சரி, என்ன சொல்லுங்க சார்? சொல்லுங்க தம்பி. குறிப்பா இப்ராஹிம் நபிய தலைவர், அதாவது இமாம்னு ஏன் சொல்லணும்? அவரு சொல்லுங்க, முடியுங்க. அத கேக்குறேன் சார். அவர்தான் யாருமே செய்யாத மகத்தான தியாகத்தை செய்தார். வந்த நபிமார்களையே இப்ராஹிம் வரையும், இப்ராஹிம் அப்புறம் இல்லை, இப்ராஹிம் வரையும் மிகுந்த மகத்தான ஒரு தியாகத்தை செய்த நபி நபி இப்ராஹிம் தான். அல்லாஹ் அவருடைய செயலை பார்த்து, அவர் தியாகத்தை பார்த்து, அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை கொண்டு வர இருப்பதை கண்ணா பார்த்து உண்மை உணர்ந்த நிலையில்
இவர்தான் சரியான ஆள். இனி மனிதருக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர். இவர் செய்த தியாகப்படிதான் நடக்க வேண்டும். அந்த வழியில் இவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் மனிதர்களுக்கு. அந்த மாதிரி தியாகம் செய்த மனிதர் யாரும் இல்லை இப்ராஹிமுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு தியாகத்தை செய்த நபி யாரும் கிடையாது. வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு விஷயங்களில் தியாகம் செய்திருக்கின்றார்கள் நபிமார்கள். மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இப்ப நீங்களும் நான் ஆச்சரியப்படும். அவரு தீயில் போட்ட விஷயம், அவருடைய தந்தை அவரை மிக்க கடினமாக கோபமாக அவர் ஆற்றிய விதம், நீ இனி என் தெய்வங்களை நீ தவறாக பேசினால், குறை கூறினால் உன்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவேன் என்று பெற்ற தந்தையே தன் மகனை பற்றி இவ்வாறு கூறியது. அதற்கு பின்னர் அவரை தீயில் போட்டது, அந்த விஷயத்தை செய்தது. அதற்கு பின்னர் வயசான காலத்துல இஸ்மாயில் என்ற முதல் மகனை பெற்றெடுத்தும் அவர் பலியிட சொல்ல கனவு கண்டதையும் அல்லாஹ் கடுமையான சோதனை, யாராலும் நம்மளால் பொறுக்க முடியாது, செய்ய மாட்டோம், பின்வாங்கி விடுவோம். இதெல்லாம் துணி சொன்ன உடனேயே ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்த ஒரே நபி அவர்தான். அந்த மாதிரி நபிக்கு வேற மாதிரி எந்த நபிக்கு இந்த மாதிரி சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நீங்க பார்த்துக்கலாம். இப்பேற்பட்ட சோதனை, மகத்தான 3 பெரிய சோதனையிலும் எதுவுமே தயக்கமோ, ஏன் இந்த மாதிரி எனக்கு வந்ததோ சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்ல அடுத்தது செய்யறது என்றாலே தவிர ஏன் எது யோசனை எதுவுமே கேட்கல. நூகாது கேட்ட பிள்ளை, என் பையன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் கடைசியில பிள்ளை பாசத்தை என்றார் தவிர வாயை மூடுன்னு சொல்லிட்டா நூகா. சரிதானே? ஆமா காக்கா. ஆமா காக்கா. நான் யார் கேள்வி கேட்டா அவதான் கேள்வி கேட்கிறேன். ரஃபீக் பாய் பேச சொல்ல மாட்டேங்க சார். ஆமா ஆமா கரெக்ட் தான் சார். கேட்ட கேள்வியை கேட்டீங்க, உங்களுக்காக பதில் சொல்றேன். சொன்னேன்னு ஆமா புரியுது புரியல சொல்லணும். அதுவும் சொல்லப்ப அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம்னா, என்னதான் கேட்டீங்க? இப்ப கேட்டீங்க, பெருசா கேட்டீங்க. சரி என்ன சொல்றேன்னு என்னன்னு சொல்ற வாயை திறந்து ஆமா புரியுது சொல்ல வேண்டாம். இல்ல சார், கேட்டுட்டு இருக்கிறோம்ல, அதனால நம்ம அப்ப கேட்டு இருக்கும்போது தான் நான் உன்னை கேள்வி கேட்கிறேன்னா, அவங்க நிறுத்திட்டு கேள்வி பொறுமையா கேட்கிறேன். நீ பதில் சொல்லி கேட்கிறேன். சரி, இப்போ இப்ப அதுதான் சொல்றேன். அன்னைக்கு சொன்ன குர்ஆன் ஒழுங்கா ஓதிக்கிறங்கன்னு சொன்னேன். முழுமையா ஓதுங்கன்னு சொன்னேன். ஓதுறதுக்கு முன்ன கேள்வி கேட்க அன்னைக்கே உங்களுக்கு சொன்னவங்க சொல்லி கொடுத்தேன். எல்லாம் குர்ஆன் ஓதிக்கிறங்கன்னு. இதெல்லாம் எல்லாம் புரியுன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிறேங்க, குர்ஆன் ஓதிக்கிறங்க முதல்ல. ஓவரத்துக்கு முந்தி கேள்வி கேட்டிருக்காதுங்க. இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். இப்பேற்பட்ட மகத்தான 3 சோதனைகளையும் அவர் செய்து காட்டினார். அதற்காக அவரை இதுதான் சரியான ஆள் என்று மனிதர்களுக்கே இமாமாக ஆக்கியது. இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் நீங்க இவரை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இந்த காரணம். மற்ற நபிமார்கள் யாருமே செய்யல. அதை புரிஞ்சுக்கோங்க. படிங்க, அடுத்த படிங்க. இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். நம்பர் என்ன? இந்த ஆயத்துக்குள்ள படிங்க. 21 ஆயத்துக்காக. என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள பூமியில் நுழையுங்கள். இப்போ அல்லாஹ் விதித்துள்ள இந்த பூமி பேர் என்ன போட்டிருக்குது? முகத்தஸ்னு இருக்கு காக்கா அரபில. அந்த பேர் தான் அது முகத்தஸ். புண்ணிய பூமி எல்லாம் அண்ணாங்க பூமி ஊர் பேர் மக்கா மதினா மாதிரி பேர் புண்ணியம் ஒன்றும் கிடையாது. மக்காலும் புண்ணியம் நம்ம நாட்டும் கிடையாது, மதினாலும் கிடையாது, இதுலயும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பேதான் போட்டிருக்கு. இவன் தேவையெல்லாம் புண்ணியம் அது போட்டிருப்பான். இதெல்லாம் ஒழுங்கா அரபியை செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு வாங்க. இந்த முகத்தஸ் இந்த ஊர்ல நுழையுங்கள். அப்புறம் இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பி விடாதீர்கள்.
பயந்து ஓடி புறமுதுகு காட்டி ஓடி விடாதீர்கள். அந்த ஊருக்கு நுழையுங்கள். அங்கி விட்டு ஓடி விடாதீர்கள். இப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். அப்படி நீங்க புறமுதுகு காட்டி ஓடிவிட்டால் நஷ்டமடைந்தோர்கள் ஒருவராக அல்லது அந்த சமூகத்தினராக மட்டுமே ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை செய்தார். 22. அதற்கு அவர்கள், மூசாவே, மெய்யாகவே அதில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள். இப்போ அதுக்கு என் போக சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ரொம்ப பலசாலியான வலிமிக்க ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை அடித்து கொன்று விடுவார்கள். எங்களால் முடியாது என்று இவர்களே தீர்மானம் செய்து விட்டார்கள். யாரு? மூசாவுடைய கூட்டத்தினர். எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க வெளியேறட்டும். அவங்க வெளியேறாத வரை நாங்க உள்ள நுழையவே மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள். அது போயிட்டு தான் போலாமே. புதுசா இப்ப நீ என்ன சொல்ற? வெளியேற்ற நாங்க உள்ள போறோம் என்று மூசாவிடம் கூறினார்கள். 23. பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த 2 மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தார். இப்போ அந்த கூட்டத்தினர்ல 2 பேர் யாருப்பா? அந்த இருவர் யாரு? நேத்து மூசாவும் ஈசாவும் ஆரோனுங்க சார். மூசாவும் 2 பேர் தான் அருட்கொடை பொழிஞ்சு வச்சுக்கிறான். அந்த பயந்து கூட்டத்துல சேர்ந்த அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தானே மூசாவும் ஹாரூனும். அந்த இஸ்ராயேல் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தானே. அந்த இருவர் மீது அல்லாஹ் அருட்கொடை புரிந்திருக்கின்றான். அதுக்கப்புறம் அவர்கள் மற்றவர்களை நோக்கி, அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, மூசா கூட்டத்தினர் பார்த்து, அந்த வாசல் வரை நுழைந்து விடுங்கள்ப்பா. நீங்க சண்டையே போட தேவையில்லப்பா. தைரியமா அந்த எல்லை ஊருக்கு எல்லை வாசல்ல போய் கால வச்சுருங்க போதும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. நீங்க சண்டையே போட தேவையில்ல. சண்டை போடன்னு தெரியாது உங்களுக்கு. சண்டை போடவும் தெரியாது. நீங்க அல்லாஹ்வையும் மூசாவையும் எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடிய மக்கள் நீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மூசாவும், ஹாரூனும் 2 நபிமார்கள் உங்களுக்கு இருப்பதினால், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதனால், உங்களுக்கு திரும்ப திரும்ப மன்னித்து உதவி செய்து கொண்டே இருக்கின்றேன் நான். அவருக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த 2 பேருக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவருக்காக அவங்க கூட்டத்தை மன்னிச்சு மேற்கொண்டு மேற்கொண்டு உதவியும் செய்து கொண்டே இருக்கின்றேன் நான். என்னுடைய பாக்கியத்தை தந்து கொண்டே இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். சொல்லுங்க. அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆவீர்கள். நுழைந்து விட்டால் போதுமா, காலை வச்சுட்டா போதுமா, நீங்க தான் வெற்றியாளர். நீங்க சண்டையெல்லாம் போட தேவையில்லைப்பா. அது உள்ள போயிருங்க. என் பேச்சு மதிப்பு கொடுங்க போதும். உள்ள நுழைஞ்சிருங்க, நான் வெற்றி தர்றேன் என்று அவர் 2 பேரும் கூறினார்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார். நீங்க மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று அவர் கூறினார். அப்புறம் 24. அதற்கு அவர்கள், மூசாவே, அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம். நீரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறினார்கள். பாத்தீங்களா? என்ன மாதிரி பதில் பாத்தீங்களா? ஆரம்பத்திலிருந்து ஃபிரௌன் காலத்திலிருந்து கஷ்டப்பட்ட மக்களை காப்பாற்றி ஈடேற்றி நல்ல நிலையில் கொண்டு வந்து
டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து எல்லா உதவியும், உணவும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்த கூட்டத்தினர், அவங்க நன்றி கெட்ட செயல எப்படி பார்த்தீங்களா? நீனு அல்லாஹ்வும் சண்டை போடுங்க. நான் இங்கேயே உட்கார்ந்துருப்போம். பதில பார்த்துக்கங்க. இவ்வளவு உதவி செஞ்சவனுக்கு இதான் கடைசி சான்ஸுங்க. நீங்க குரான இந்த விஷயத்த நீங்க ஒழுங்கா புரிந்து கொள்வதற்கு, நீங்க குரானை பல தடவை ஓதியிருக்க வேண்டும். நீங்க குரான பல தடவை ஓதியிருக்க வேண்டும். இந்த விஷயம் கேட்டு உங்ககிட்ட போனது ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு. இதற்கு பதில் உடனே சொல்லிவிட முடியாது. முழு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். யாருடைய ஹிஸ்டரி? இஸ்ராயேல் மக்களுடைய முழு ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும். எந்த குறையும் இல்லாம ஆணித்தரம் நுணுக்கமா தெரிஞ்சிருக்கணும். அவர் எப்பேற்பட்ட சமூகத்தினர், அவருக்கு வாய்த்த நபிமார்கள் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு சமூகத்தினருக்கு 3 பெரிய நபிமார்களையும், அரசர்களையும் அவர் அனுப்பியிருக்கின்றான் இந்த மக்களுக்காக. இப்பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீரும் இறைவனும் போய் சண்டை போடுங்க. நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம்னு வெளிப்படையாக ஓப்பனா அல்லாஹ்வுக்கு கடைசியா நன்றி கெட்ட விஷயத்த கடைசி அவங்க செய்யறது. இதுதான் கடைசி அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட செயலை செய்வது. இதுதான் கடைசி தடவை. சொல்லுங்க. 25 என் இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் தவிர வேறொருவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ மூசா நபி அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாங்க இருவர் தான் உன்னுடைய தூதர்களாகவும் நபிமாரும் இருக்கிறோம். உன்னுடைய பரக்கத்தை பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம். நாங்க 2 பேர் தான் சண்டை போட முடியும். எங்களுக்குள்ள நான் என் தம்பியை தான் கட்டுப்படுத்த முடியும். நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்ய முடியும். இவர்கள் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். அவர்களை நான் கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. அவங்க சொல்ற பேச்சு கேட்கிற ஆளுங்க கிடையாது. உனக்கே பயப்படாதவர்கள். நல்லா உனக்கு தெரியும். இப்போ அவங்க நான் கட்டுப்படுத்த முடியாது. கடைசி வார்த்தை மூசாட்டே வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எப்படி இந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிறங்க. இதுவரையும் அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ, என்ன உதவி கேட்டாங்களோ, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு உதவியும், பதிலும் சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ கடைசி வார்த்தையில கவனிக்கணும். இப்ப மூசா பேசின பேச்ச தான் கவனிக்கணும். என்னையும் என் தம்பி இந்த 2 பேரையும் தவிர அவர்களை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நான் டோட்டல் ஹெல்ப்லெஸ்ஸா போயிட்டேன். நான் டோட்டல் இந்த விஷயத்துல எனக்கு முற்றிலும் மாறு செய்வர்களா ஆகிவிட்டார்கள். இனி நான் அவர்களுக்கு உதவி செய்வதோ, அல்லது அவர்களுக்காக என்னால் உதவி செய்ய முன்னே கேட்பதோ முடியாத காரியமாகிவிட்டது என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுவரையும் அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பதில். என்னென்ன உதவி வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் டைரக்ட்டா வந்துட்டே கேட்காமயே அல்லாஹ் குடுத்துட்டு இருந்தான். அது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. எந்த கஷ்டம், தண்ணி கஷ்டமா, சாப்பாடு கஷ்டமா, வீடு கஷ்டமா, எல்லாத்துலேருந்து அவங்கள காப்பாத்திக்கிட்டே இருந்தான். அப்பெல்லாம் மூசா அவங்களுக்காக துவா செய்தாரு. அல்லாஹ் உதவி செஞ்சுட்டு இருந்தான். இப்ப இந்த பேச்சு, அவர் சொன்ன மூசா பேச்ச ஒழுங்கா கவனிக்கணும். இது நிறைய விஷயம் அடங்கியிருக்கின்றது இந்த விஷயத்தில். ஹிஸ்டரி அடங்கியிருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஹிஸ்டரி இதுக்கு நான் ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். ஆனா நீங்க தான் கண்டுபிடிச்சு இது கொண்டு வரணும். என்ன விஷயம் நான் சொல்ற விஷயம் கரெக்ட்டா கொண்டு வரணும். எப்படி இப்போ அவங்க கேட்டாங்களோ, தம்பி கேட்டாரோ, ஏன் இப்ராஹீம அ மனித இரும அ ந மனிதர்களுக்கு தலைவனா கேட்டாங்களோ, அதுக்கு ஒரு பதில் இருக்கின்றது. இப்ப அதை விட பெரிய பதில் நீங்க குர்ஆன் முழுமையா ஓதி தான் இதற்குள்ள பதில் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லப் போற பதில நீங்க கண்டுபிடிக்கணும். படிங்க. எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமுதாயத்திற்கும் மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக பாத்தீங்களா? என்று மூசா கூறினார். பாத்தீங்களா? நேற்று வரையும் கேட்கிறாரு. அவன் கேட்கறதுக்கெல்லாம் உடனே கேட்டு கேட்டு சொன்னாரு. இந்த மாதிரி அநியாயம் பண்றானுங்க இவனுங்க. நீ தான் இவங்களுக்கு ஒரு தீர்ப்பளின்னு சொல்லி கேட்கல. எல்லாத்துக்கும் சரி, 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 சரி தலையாட்டி தலையாட்டி சொல்றதுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ நீனே தீர்ப்பளின்னு கூப்பிடுச்சு அல்லாஹ். இனி என்னால் இவங்களை திருத்த முடியாது என்று அர்த்தம் ஆகிவிட்டது. சரிதானே? இதுல இருந்து புரிஞ்சு இதுவரை நீங்க மூசா சேர்த்த படிச்சிருப்பீங்கப்பா. அவர் எப்படி நடந்து கொண்டா என்பதையும் பார்த்திருப்பீங்கப்பா. எல்லாரும் பார்த்திருப்பீங்கப்பா.
அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான்னு பார்த்திருப்பீங்க குரான்ல. இப்ப இந்த பேச்ச பார்த்தீங்களா? இதுவரையும் நடந்த மூசா, இதுவரையும் பேசிய பேச்சு தவிர, இது டோட்டலா மாறி இருக்குதா? அல்லது பழையபடி தான் அதே மாரி இருக்கிறாரா மூசா? மாறி இருக்கு சார். மாறி இருக்கிறார். நல்லா அதான் சொல்றேன். குரான முதல்ல ஒழுங்கா ஓத கத்துக்கிறங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் புது விஷயம். இப்ப நான் சொன்ன பிறகு தான் தெரியுது. ஆமா மாறி இருக்கான்னு தெரியுது. இது நீங்க முன்னாலே கண்டுபிடிக்கணும். இத பேசி கண்டுபிடிக்கணும். எப்படி நடந்து கொண்டிருந்தார் மூசா தன் மக்களிடம்? தன் மக்களுக்கு செய்யும் பாவங்க, அநியாயத்தை கண்டுக்கில்லாம கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உதவி செய்து கொண்டிருந்தார். அல்லாவும் இவர் செய்றதுக்கு எல்லாத்துக்கும் சரி செய்து அல்லாவும் தலையாயிட்டு இருந்தான். இவங்க கேட்கறது அநியாயம் பண்ற அநியாயக்காரங்களுக்கு மூசாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அல்லாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். போட்டி 2 பேரும் மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்திருந்தாங்க 2 பேரும். ஆனா இந்த மக்கள் வந்து அப்படியே டோட்டலா அல்லாவுக்கும், ரசூலுக்கும் அந்த 2 பேருக்கும் விரோதமாகவே நடந்து கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ் பார்த்தான் இருந்தான். இந்த மூசா செய்யறத அல்லாஹ் பார்த்தான். என்னதான் செய்றாரு? எவ்வளவுதான் போறாரு? கடைசின்னு போயிட்டாரு. கடைசியும் கேட்க 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 அநியாயம் பண்ண அல்லாஹ் தன்னுடைய ஆட்களை பூர்த்தியாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த மக்களுக்கு. ஒழுங்காக குரானை ஓத பழகிக் கொள்ளுங்கள். விஷயத்தை கண்டு கொள்ள புரியுறதுக்கு நீங்க தயார் இருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இவ்வளவு தூரம் பேசினதுக்கு இப்போ ஒரு விஷயம் சொன்னேன். அந்த அன்னைக்கு பேசின பேச்சு இத்தனை வருஷ காலமாக இந்த மக்களோட அலக்களிச்சு அநியாயப்பட்டதுக்கு கடைசி அவரே வெக்ஸ் ஆயிட்டார். இவங்க திருத்தவே முடியாது. ஒரு காலம் திருத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார் நபி மூசா அவர்கள். இப்ப நீனே தீர்ப்பளியல்லான்னு அல்லாஹ் படிச்சிட்டார். இது வரைக்கும் தான் அல்லாஹ் இதுக்காக தான் அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வாயிலேருந்து வரணும். பாத்துக்கிறீங்க எப்படி பொறுமையாக பாத்துக்கிறீங்க. ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுக்கு, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பொறுமையாக பாத்துக்கிறீங்க முதல்ல. எவ்வளவு விஷயம் எப்படி ஓதுன்னு, எப்படி அர்த்தம் எடுக்கணும் பாத்துக்கிறீங்க. இதான் ஓதுற முறை. திருப்பி திருப்பி உங்க சொல்றேன். ஒழுங்கா ஓத கத்துக்கிறங்க. கத்துக்கிறங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கே அப்ப ஹிஸ்டரி முழுமையா நீ ஓதி இருந்தாதான் இந்த விஷயத்தை நீ பேச முடியும். உங்களால முடியும். நேத்து வரையும் அவருக்கு சப்போர்ட் பண்றது வந்து இன்னைக்கு வந்து அப்பாடா போதுண்டா, ஆள் விட்டா போதுண்டா. அந்த மாரி எண்ணத்துக்கு வந்து விட்டார் மூசா. இனி நீயே பாத்துக்கப்பா எல்லாம். என்னால இவங்க ஒழுங்கா ஒண்ணும் செய்ய முடியாது. என்ற விஷயம் இந்த ஒரு வார்த்தை அடங்கியிருக்குதுப்பா. நீங்க ஓதுறது சரியா ஓதுங்க பண்ணமே. ஒவ்வொரு வார்த்தையிலும் கோடிக்கணக்கான விஷயம் அடங்கிடுதுப்பா. எப்படி அர்த்தத்தை எடுக்கணும்னு பார்க்கணும் முதல்ல பார்க்கணும்ப்பா. இத பார்த்ததான்ப்பா உண்மையான அல்லாஹ் தான் என்ற நிலைக்கு வர முடியும் நீங்க. சும்மா அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப நீங்க சும்மா அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் தான் உண்மையா இறைவன் எப்படி கொண்டாடுவீங்க? எப்படி இந்த ஒரு ஆயத்துக்கு உண்மையான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனோ, இந்த மாதிரி நீங்க முதல்ல அல்லாஹ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் யாருன்னு முழுமையா புரிஞ்சாதான் உங்களுக்கு குரான் புரியும். எனக்கு குரான் புரியாது. அதையும் நாங்க திட்டாட்டமா சொல்றோம். அல்லாஹ்வை நீங்க புரியாத வரை இந்த குரான் ஒரு காலும் புரியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம், அவன் தான் உங்களுக்கு குரானை கற்றுத்தர வேண்டும். அவன் தான் ஓத கற்றுத்தர வேண்டும். அவன் தான் விளக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அவன் தான் உங்களுக்கு வழி நடத்த வேண்டும். அவன் தான் இறுதியில் சிராத்த முஸ்தகீமில் கொண்டு சேர்க்க வேண்டும். உங்கள் வேலை இருக்குது. உங்க அல்லாஹ் அவங்க செய்யறதுக்கு. நீங்க குரான் ஓதிட்டு இருக்கீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓதுன்னா உள்ள ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்குன்னு சொல்றான். அதுலேருந்து எடுத்து பழகணும் முதல்ல. ஒரு 2 அர்த்தமா எடுக்கணும். அப்ப எப்ப எடுக்க போறீங்க? எப்படி ஒவ்வொரு முறை சொல்றோமோ கேட்டுக்கிறங்க. நீங்க கஷ்டப்படாம சும்மா ஓதிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாரும். அது பிரயோஜனம் கிடையாது. எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீனே இதுக்கு பொறுப்பாள். நீனே இதுக்கு வழி சொல்லணும், பதில் சொல்லணும்னு மூசா வந்து ஆண்டவனிடம் சொல்லி கையை விரித்து விட்டார். அதான் நம்ம அர்த்தம். திருப்பி படிங்க அந்த ஆயத்த. எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமுதாயத்திற்கும் மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயாக என்று மூசா கூறினார். எங்களுக்கும் எனக்கும் என் தம்பிக்கு இந்த குற்றம் பாருங்க வாய் இந்த குற்றம் புரியும் இந்த மக்களுக்கு இடையே இறைவனே
நீதான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அல்லாஹ் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பார்த்துக்கங்க. நினைச்சா கதை முடிச்சிருக்கலாம். அநியாய கதையை முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் நான் பொறுமையாளன் என்பதை பறைசாற்றுவதற்காக, நிறைவேற்றுவதற்காக இத்தனை காலம் காத்து கொண்டிருந்தான். இப்பொழுது அல்லாஹ் பதில் வரப்போகின்றது. படி. 26. அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. இதுல என்ன அர்த்தம்? இதான் கேட்டிருந்தேன். என்ன அர்த்தம்? உங்களுக்கு அர்த்தம் ஏதாவது கிடைச்சா கிடைக்காதுன்னு சொல்லுங்க. இதுக்கு எதாவது அர்த்தம் கிடைக்கலன்னு சொல்லுங்க, கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. லேட் பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்றது. சார் கிடைக்கலைங்க சார். அவ்வளவுதான். இப்ப கிடைக்காத கஷ்டம். காதுக்கு சொல்றேன். நீங்க இந்த டோட்டல் ஹிஸ்டரி படிச்சிருக்கணும். குர்ஆன் முழுமையும், மூசா, ஹாரூன், அவருடைய தாயார், அந்த இஸ்ராயேல் மக்களுடைய முழு விவரம், அவர் என்னென்னலாம் நடந்தாங்க, எப்படியெல்லாம் நடந்தாங்களோ அனைத்தையும் நீ கூர்ந்து படித்திருக்க வேண்டும். இந்த அல்லாஹ் சொன்ன இந்த கடைசி ஃபைனல் வேர்ட் முடிஞ்சிருச்சு. அடங்கியிருக்க ஒரு வருஷம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடுறேன். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சிடுறேன். இந்த விஷயத்துக்கு பதில், இந்த பதிலை நீங்க தான் பூர்த்தி ஆக்கி ஒண்ணு குர்ஆனை கொண்டு சரிதான், அல்லாஹ் சொன்னது கரெக்ட் தான் பூர்த்தி ஆக்கிக்க. இன்றையிலிருந்து 40 வருடங்கள் அவர்கள் அதில் நுழையவே முடியாது. இன்னிலிருந்து 40 வருஷம் தடுக்கப்பட்டு விட்டவர்களுக்கு உள்ள நுழைய முடியாது. ஏன் இவ்வாறு அந்த ஊருக்கு அனுப்பணும்? அப்ப இதுக்கு முந்தி எங்க உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும்? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப இதுக்கு முந்தி எந்த ஊர் உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும்? என்ன காரணம் இதுக்குள்ள போங்கன்னு சொல்றதுக்கு? இனி இதுக்குள் நுழையவே முடியாது, 40 வருடங்கள் நுழையவே முடியாது என்று சொல்வதற்கும் என்ன காரணம்? இப்போ நீங்க சிந்திப்பதற்கும், நீங்க இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, இந்த 40 வருஷங்கள்ல என்ன அடங்கி இருக்குது என்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆயத்து 2 ஆயத்தை காட்டுறேன். அதை படிச்சு பார்த்துட்டு, அப்ப இதுக்குள்ள போறதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன காரணம் இருக்குது நீங்க பார்த்து யோசிச்சு பதில் சொல்லணும். நான் கேட்டுறேன். கேட்டதோட சரி, நீங்க சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு டீச் பண்றது கடமை, சொல்லிடணும். உங்களுக்கு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு விஷயத்த சொல்றேன். அதை வைத்துக்கொண்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். 7ல 137 எடுங்க. 7ல 137. படிக்கட்டுமா காக்கா? ஆமா, படிங்க. படிக்கிறத பதில் சொல்லுங்க. படிங்க. மெதுவா படிங்க. எவன் அல்லாவின் மீது பொய் கற்பனை செய்து அவனுடைய வசனங்களையும் நிராகரிக்கிறானோ என்னம்மா அவனை விட எதுல படிக்கிறீங்கம்மா? 737 தானே காக்கா? 7ல 137. எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ராயேல்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கினோம். இவர்களெல்லாம் சக்தி இல்லாதவர்கள், நமக்கு அடிமைகள் என்று ஃபிரௌன் இவர்களை எவ்வளவு கேவலமாகவும்
கஷ்டங்களையும், துன்பங்களையும் கொடுத்து அடிமைகளாகவும் வாழ்ந்து வைத்துக் கொண்டிருந்தானோ, அந்த கூட்டத்தினருக்கு கிழக்கிலும், மேற்கிலும் உள்ள இடத்துக்கு அதிபதிகள் ஆக்கினோம். முழுமையாக அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்களை அதிபதிகளாகவும் ஆக்கினோம். இந்த இடத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க. நீங்க தாங்க அதிபதி. நீங்க தாங்க அரசர்கள் இந்த இடத்துக்கு என்று நாம் அதிபதியை ஆக்கினோம். அப்புறம் இன்னும் அவற்றிலே பெரும் வாக்கியங்களையும் அளித்தோம். அவற்றில் பெரும் பாக்கியங்களை அளித்தோம். இஸ்ராயேலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது உம் இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூரணமாகி நிறைவேறிற்று. அடிமைகளாக இருந்தார்கள், அநியாயம் செய்யப்பட்டார்கள். அவர் எந்த வகையிலையும் நியாயமே கிடைக்கவில்லை. அப்பேற்பட்ட அநியாயக்கார ஃபிரௌனிடம் இருந்த பொழுதும் அவர் பொறுமையாக இருந்தார்கள். தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தையும், நஷ்டத்தையும், துன்பத்தையும் பார்த்து மிக்க பொறுமையாளராக இருந்ததன் காரணத்திற்காக அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழியச் செய்தான் அவர்கள். இப்பேற்பட்ட கஷ்ட நிலையில் அவர்கள் மிக்க பொறுமையாளராக இருந்தார்கள். அப்பொழுது நல்ல மனிதர் இருந்தார்கள், அடிமையா இருந்தார்கள், ஒன்னும் தெரியாதவர்களுக்கு. இதனால் அவர்களுக்கு அல்லாஹ் தன் அருட்கொடை பூர்த்தி செய்தான். மேலும் பிர்அவுனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணிருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகையையும் நாம் தரைமட்டமாக்கி விட்டோம். அவங்க ஊரெல்லாம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் கடல்ல அல்லாஹ் அழிச்சிட்டான். ஊரையும் வீடையும் நாசமாக்கிட்டான். இந்த ஆயத் முடிஞ்சிட்டு அடுத்த ஆயத், நெக்ஸ்ட் ஆயத் படிக்கணுமா காக்கா? படி. நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை கடலை கடந்து சென்றபோது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள். சரி, இதுவே 137ல இந்த மாதிரி ஆண்டவன் அவர்களுக்கு இடத்தை அவ்வளவு இடத்தையும் கொடுத்துட்டான். எகிப்து நாட ஆட்சி செய்து கொண்டிருந்த ஃபிரௌனை அழித்து விட்டு அந்த எகிப்து நாடு முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். இப்பொழுது அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு எகிப்து நாடு முழுவதும் அவர்களுடைய வசமாகி விட்டதா இல்லையா? இதன் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக இந்த ஆயத்தின் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த எகிப்து நாடு முழுவதும் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்து விட்டான். நிம்மதியா வாழ்வது கொடுத்து விட்டான். சரிதானே? நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி. இவ்வளவு கொடுத்தாச்சு, வீடெல்லாம் கொடுத்தாச்சு, நாடையே கொடுத்தாச்சு. இப்ப எதுக்குப்பா இந்த இடம்? இதுக்கு நுழையுங்க. அது என்ன இடம்? அது இந்த மக்களை பார்த்து இதுக்குள்ள நுழையுங்கள், வாசல் வரை சென்று விடுங்கள் சொல்றான். நான் சொல்லத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறங்க, கேட்டுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. நான் கேட்கிற கேள்வியில தான் நீங்க ஒழுங்கா ஓத போறீங்க. இவ்வளவு இடத்த கொடுத்தாச்சுப்பா, சந்தோஷம் வாழ்றாங்கப்பா, பாக்கியங்களை இறக்கிட்டான்ப்பா. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த, பொறுமையாக கஷ்டத்தை பொறுத்து கொண்டிருந்த அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே ஒரு அவ்வளவு தூரத்தையும் கொடுத்து அந்த எகிப்து நாடையே அவர்களுக்கு கொடுத்து விட்டான். இப்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க, விஷயத்த ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்க. இப்ப இதுக்குள்ள நுழையுங்கன்னு கடைசி கட்டளை ஒண்ணு வருது. ஆனால் கொடுத்ததுக்கு அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த நன்றியும் செலுத்தி செய்துவிடவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடந்து கொண்ட இவ்வளவு கஷ்டத்துல இடத்தை கொடுத்ததுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு எந்த நன்றியும் செய்யவில்லை. அவர்கள் அல்லாஹ் மதிக்கவில்லை, தூதரையும் மதிக்கவில்லை, அல்லாஹ்னு வார்த்தையை அவங்க சொல்லல. அவங்க இறைவன் அல்லாஹ் தான் என் வார்த்தை ஒருத்தவங்களும் சொல்ல அந்த இஸ்ராயேல் மக்கள் பேர்பட்ட கெட்டவர்களாக மாறினார்கள். அந்த இடத்தை முழுவதும் அவர்களுக்காக கொடுத்த பின்னர் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல, நஷ்டப்பட்டாங்கல்ல, இவ்வளவு கஷ்டத்துலயும் பொறுமை இருந்தாங்கல்ல, இதற்காக ஆண்டவன்
அவன் மீது இரக்கம் கொண்டு கொடுத்ததற்கு எந்த விதமான நன்றியும் செலுத்தவில்லை. அல்லாஹை அவர்கள் புறக்கணித்தார்கள். தூதரையும் புறக்கணித்தார்கள். அவர் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை எல்லாவற்றையும் புறக்கணித்தார்கள். புறக்கணித்து எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், இந்த மாதிரி தெய்வம் வேண்டும் என்று நின்று விட்டார்கள். அது பத்தாததுக்கு உலகம் சொல்லியும் போன பிறகு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்கள். எப்பேற்பட்ட நன்றி கெட்ட தனத்தை பார்த்தீங்களா? அவங்க செயலை பார்த்தீங்களா? என்னடா இது? நேத்து வரையும் அடிமையா இருந்து கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ பெரிய நாட்டை அல்லாஹ் மூசா மூலமா அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப அந்த மூசாவுக்கும் அவருடைய இறைவனாகிய அல்லாஹையும் நாமும் நம் இறைவனாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த எண்ணம் வரவில்லை. இதுதான் அவர் செய்த மகத்தான மிகப்பெரிய பாவமான காரியம். இருந்தும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். மூசா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ததோ என்னவோ அவர் இருக்க வரை மன்னித்து கொண்டே இருந்தான். அந்த மக்களுக்கு உதவியும் செய்து கொண்டே இருந்தான். இப்பொழுது போய் இந்த இடத்துக்கு வாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன அந்த இடத்தை விட்டுட்டு இதுக்குள்ள நுழையுங்க, நீங்க வெற்றி பெற்றவராகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. அவனுக்கு செய்ய முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார்கள். மூசாவும் கை வச்சுட்டார். இனி என்னால எதுவும் செய்ய முடியாது கட்டுப்படுத்தணும் சொல்லிட்டாரு. அப்படி என்றால் 40 வருஷத்துக்கு நுழைய முடியாது. இப்ப அந்த கூட்டம் இருக்கிறாங்கப்பா. அந்த கூட்டம் 10, 15, 20 வயசு, 30, 40 வயசு ஆளுங்க கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 40 வயசு சேர்த்துக்கிறாங்க. இப்ப 15 வயசு பையன் ஒருத்தர் தான் கூட்டம் இருக்கிறான். அவன் 40 வருஷம் சேர்த்தா 55 வருஷம் வரையும், அவன் வயசு 55 வர்ற வரையும் அதுக்கு நுழைய முடியாது. 30 வயசு ஆள் இருந்தாங்கன்னா கூட 40, 70 வயசு ஆறு வரையும் அதுக்கு நுழைய முடியாது. அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறானா இறந்து போறான்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட சொல்லுங்க தம்பி. அதாவது நான் ஒண்ணு இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன் வந்துகிட்டு நபி இப்ராஹிம் நபியுடைய மகன் வந்துகிட்டு யாக்கூப் நபி வந்துகிட்டு உங்களுடைய வறுமை காரணமாக எகிப்துக்கு குடிபெறாங்க. யூசுப் நபி. அப்புறம் யூசுப் நபி எகிப்து நாட்டுல இருக்கிறனால திருப்பியும் வாக்களிக்கப்பட்ட, அதாவது அந்த புனித பூமின்னு சொல்றது இல்ல பூமின்னு சொல்லலாமே, திருப்பி வந்து அந்த இப்ராஹிம் நபி இருந்த அந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்ற கேள்வி மாதிரி இருக்குல்ல, புரிஞ்சுக்கலாம் அப்படி. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? வறுமையின் காரணமாக யாக்கூப் நபி வறுமையின் காரணமாக ஊருக்கு சொன்னீங்களே? இல்ல வறுமை கிடையாது. அவங்களுக்கு இந்த பஞ்சம் ஏற்படும் போது வந்துகிட்டு யூசுப் நபி வந்துகிட்டு எகிப்து நாட்டுக்கு போறாங்க. அதாவது அவங்க மகனை தேடி போகும்போது உணவுகளை தேடி வர்றதுக்காக அவங்களுடைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்க. எகிப்து நாட்டுக்கு அவர் சின்ன வயசுல 1.5 வயசோ 2 வயசோ இருக்கும்போது எகிப்து நாட்டுக்கு நுழைஞ்சிட்டாங்க யூசுப் நபி. சரிதானே? இல்ல அவங்க கூட்டிட்டு போனது அவங்க மூத்த மகன்கள், மத்த பிள்ளைகள் கூட்டி போனது யூசுப் நபியுடைய அண்ணன்மார்கள். சரி, அண்ணன்மார்கள் 10 பேரு. அவங்க அண்ணன்மாருங்க வந்து திருப்பி எகிப்துலயே போய் குடிபெறாங்க. குடிபெறும் போது வந்து திருப்பி அவங்க அடிமையா மாறின உடனே திருப்பி அவங்க வாக்களிக்கப்பட்ட இடம்னு சொல்லும் போது வந்துகிட்டு அவங்க பூமிக்கு நீங்க 40 வருஷம் தடுக்கப்பட்டிருந்தா திருப்பி அவங்க எந்த இடத்துக்கு போனாங்கன்றத, எகிப்துல இருந்தாங்களா திருப்பி இப்ராஹிம் நபி இருந்த இடத்துக்கு போனாங்களா? இப்ராஹிம் இருந்த இடம் எது என்று நீங்க சொல்லுகின்றீர்கள்? பக்கா. பக்கா. பக்கா எங்க இருக்குது? பக்கா வந்து ஜோர்டான் பகுதியில இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜோர்டான் பகுதியில லெபனான்ல பக்கா வேலி இன்னைக்கு இருக்கு. பக்கா வேலி சரியா? பெரிய சமவெளி. பக்கா என்ற பெயர் சமவெளி, பெரிய சமவெளி லெபனான்ல இருக்குது. பக்கா என்ற பெயர். சொல்லுங்க. இது லெபனான். இன்னும் அப்புறம் அந்த பூமிக்கு தான் திருப்பி போனாங்களான்னு சொல்லி கேட்க. யாரு? இந்த 40 ஆண்டுகள் தடுக்கப்பட்டிருக்குது இஸ்ரேல் மக்கள் சொல்லிட்டு அந்த பூமிக்கு போகன்னு சொன்னோன்னே அந்த பூமிக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பூமியான்னு சொல்லி கேட்க வரேன். இது வந்து இஸ்ராயல் மக்கள் 3000 வருஷத்திற்கு முன்னர் மூசா நபி காலத்தில் ஏற்பட்ட ஒரு பேச்சு சம்பவம். சரியா?
சரிங்க சார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப விஷயத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கிறங்க. மூசா நபிக்கும், ஈசா நபிக்கும் உள்ள காலம் எத்தன வருஷங்கள் தெரியுமா? மூசால ஆரம்பிச்சு, ஈசா நபி வரையும் உள்ள காலம் எத்தன வருஷங்கள்? கிட்டத்தட்ட 1500 வருஷம் இருக்குங்களா? 1000 வருஷம் தாண்டிடுச்சு. ஈசாவுக்கும், மூசாவுக்கும் இடைப்பட்ட காலம் 1000 வருஷம். அதுக்கப்புறம் ஈசாவுக்கு இந்த நபி முகம்மதுக்கு எத்தன வருஷம் ஆச்சு? 1500 வருஷம் ஆச்சு. சரியா? சரிங்க சார். டோட்டலா இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு நெருங்கிடுச்சு. சரியா? இது 3000 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம், நிகழ்ச்சி. சரியா? ஆமா சார். அப்போ அந்த சமயத்துல 3000 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துக்கு காட்டி, இந்த முக்கத்தஸ்ல உள்ள போயிருங்கன்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் அந்த மக்களுக்கு. சரியா தம்பி? சரிங்க ஆ, சார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இப்ராஹிமுடைய காலம் மூசாவுக்கு முந்திய காலம். சரியா? இப்ராஹிமுடைய காலம். கரெக்ட். ஆ, இப்ராஹிம், அவங்க மகன் 3 பேரு. அப்புறம் யூசுப் நபி. அதுக்கப்புறம் அதுக்கு முந்திய ஈசா வர்றதுக்கு முந்திய யூசுப் நபி எகிப்து நாட்டுல இருக்கிறாங்க. சரியா? ஆமா, எகிப்து நாட்டுல அவங்க இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. எகிப்து நாட்டுல யூசுப் நபி தன் குழந்தையா சிறு வயசு இருக்க பக்கெட்ல உட்கார அளவுக்கு தூக்குறதுன்னா குறைஞ்ச 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்க முடியும். அதுக்கு வெயிட்ல தூக்க முடியாதுல்ல. சரிதானே? இருக்கலாம். ஒரு 3, 4 வயசு 3, அந்த மாதிரி 4 இருக்கலாம். வயசு இருந்தா கூட பக்கெட் தூக்க முடியாது அவனால வெயிட்ட. இல்ல. அவங்க நடக்கிற பருவத்துல தானே அவங்க கரெக்ட். அனுப்பிச்சிருக்காங்க. 1.5 குழந்தை வயசு பருவத்துல அனுப்பிச்சிருப்பாங்களா கேள்வி. இருக்காது. 1.5 வயசு 2 வயசு இருக்கலாம்ல. இருக்கலாம். இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். நீங்க நடக்கிற கண்ணால பாக்குறீங்க. சின்ன நடக்குது கண்ணால பார்த்தாங்க நீங்க. ஒருத்தன் ஒருத்தன் பக்கெட்ல 5 வயசு உட்கார்ந்தா அவனால தண்ணிய ஒரு பக்கெட்ல தண்ணி தூக்க முடியும். ஒரு ஆள் பக்கெட்லயே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டான்னா, அது அவன் தூக்கணுமே, தூக்க கஷ்டமா இருந்தா, வயசு கம்மியா தான் இருந்தாகணும் இல்லையா? இருக்கலாம். இப்படிதான் யோசிக்கணும். ஒண்ணும் இல்ல. இப்ப யோசிச்சு பதில் கிடைச்சது. குர்ஆன் அவ்வளவு சிந்திக்கக்கூடிய விஷயம். உங்க இப்ப அவ்வளவு புது விஷயம் ஒண்ணு பேசுறேன். நீங்க கேள்வி கேட்டதுனால புது விஷயம் வந்துட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. இப்போ அவரு போயி அந்த வீட்ல போச்சு அவருக்கு 26 வருஷம் கழிச்சு தான் அவங்க அப்பா, அம்மா யாக்கூப்னையும், அவர் மனைவியும் 10 பேருங்க வர்றாங்க. சரிதானே? 26 வருஷம் கழிச்சு. நான் வருஷ கணக்கு குர்ஆன் போடல. இருந்தா சொல்றேன். 26 வருஷம் கழிச்சு வந்துருக்காங்க. சரியா? எப்படி 26 வருஷம் எப்படி 26 வருஷம் வந்துன்னு அதையும் சொல்லிடுறேன். கணக்கு சொல்லிடுறேன். இவர் 2 வயசுலயோ, 2 1/2 வயசுலயோ எகிப்து வித்துட்டாங்க அவர. அங்கே தான் அவரு வாலிபத்தை அடையிறார் யூசுப். சரியா தம்பி? கண்டிப்பா. யூசுப் நபி இந்த மாரி எல்லாரும் கேட்டுக்கிறங்க தம்பி. எல்லாரும் கேட்டுக்கிறங்க. இது குர்ஆன்லேருந்தே எடுக்கிறேன். எங்கேயும் வெளிய பார்த்த புஸ்தகத்த பத்தியோ, எத பத்தி சொல்லல. இது ஆண்டவன் எப்படி அறிவிக்கிறான், எப்படி சிந்தனை செஞ்சு எப்படி அறிவிக்கிறான், விஷயத்த எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி கரெக்ட்டா துல்லியமா ஒரு விஷயத்த கண்டுக்கிறலாம் என்பது இது குர்ஆன் மட்டும் தான் முடியும். இப்போ அவர் இப்ப அவருக்கு 15 வயசு ஆச்சு. சரியா தம்பி இப்போ? யூசுப் நபி 15 வயசு ஆச்சு. இப்போ இதுக்கு மேல தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஜெயில்ல போயிடுறாரு. சரியா? ஆமா. இப்போ ஜெயில்ல இருக்கும் பொழுதுதான் அந்த அரசர் கனவு காண்றார். அந்த கனவுக்கு விளக்கம் இந்த ஆறு மூலமா கண்டுபிடிச்ச அரசர் கண்டுபிடிச்ச எதுக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி அனுப்புறார் யூசுப் நபி. சரியா? சரி சார். இப்போ 7 வருஷங்கள் பெரிய பட்டினி வரும். 7 வருஷம் முதல்ல 7 வருஷம் சந்தோஷம் இருப்பீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பட்டினி வரும். அப்ப அந்த 7 வருஷம் 15 7 எத்தனை வருஷம் ஆச்சு? 25. ஆ.
அதுக்கப்புறம் தான் இந்த விளக்கு அது கேட்ட பிறகுதான் அரசர் கூப்பிடுறாரு. வேலை குடுக்குறாரு. அந்த வேலைய கவனிச்சுக்கிறாங்க. எல்லாம் இப்போ 7 வருஷம் போயிட்டு இருக்குது. இந்த 7 வருஷம் இப்ப வந்த விவசாயத்த எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. பஞ்சம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. 8வது வருஷம் பஞ்சம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொருவரா வர்றாங்க, சாப்பிடுறாங்க, போறாங்க, வாங்கிட்டு போறாங்க. இப்ப அவருக்கு வந்து 26 வயசு ஆயிருச்சு. சரிதானே இப்போ கணக்கு? சரிங்க சார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி கணக்கு இப்படி வருது பாருங்க. கணக்கு இல்லாம அல்லாவும் சொல்லல, எதுவும் சொல்லல. அவரு அவருடைய வாழ்க்கை வச்சுக்கிட்டே இப்ப நான் கணக்குல வந்துட்டேன் உங்களுக்கு. நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. சரியா சொல்லிதான் சொல்லிட்டு வர்றோம். 2 வயசுல ஆரம்பிச்சு 26வது வயசுல அவர் சிம்மாசனம் உட்கார்ந்துருக்காரு. இப்போ கையில காசு இல்ல. அவங்க அப்பா, அம்மாட்ட கோதுமை வாங்குறதுக்கு வர்றாங்க. தன் தாய், தந்தைக்கு குடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பா, அம்மா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஷார்ட் ஹிஸ்டரி சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரிலாம் தெரியும். இப்போ வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ யூசுப் நபி எகிப்து நாட்டின் அதிபதியாக இருக்கின்றார். அந்த அரசர் மொத்த பொறுப்பையும் யூசுப் நபியிட குடுத்துட்டு அதிபதியா இருக்கிறார். யூசுப் நபி, இப்ராஹிம் நபி வந்து இஸ்ரேல் மக்களோட சேர்ந்தவர் கிடையாது. வேற தனி சமுதாயம். இவர் பிறந்தது, உறந்தது எல்லாம் வேற ஊர். இப்ராஹிமுடைய அப்பா, இப்ராஹிம் பிள்ளைகள்லாம் வேற ஊர்ல பொறந்துக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இவங்க இஸ்ரேல் மக்களும் கிடையாது. கிறிஸ்தவ மக்களும் கிடையாது. இப்ராஹிம் கிறிஸ்தவராகவோ, யூதராக இருக்கவில்லை. உண்மையான மூமினாக இருந்தா என்ற ஒரு வார்த்தையை படிச்சிருப்பீங்க குர்ஆன்ல. சரியா? எல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு பிந்தைய அப்புறம் தான் யூத கிறிஸ்தவம் வந்துச்சு. பார்க்கவே சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ராஹிம் சொல்வது போல் யூதராகவோ கிறிஸ்தவராக இருக்கவில்லை. உண்மையான மூமினாக இருந்தார். முஸ்லிமாக அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த குர்ஆன்ல. இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தம்பி? இப்ப இதுக்கு நான் கேட்ட இந்த இடத்துக்குள் நுழையுங்கண்டு ஈசா நபி, மூசா நபி சொல்ற மக்களை பார்த்து. இப்ப நீங்க எந்த இடத்த வச்சு இப்ப சொல்றீங்க? இப்ப உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். எகிப்து நாட்டுல இருந்தவர் யாரு? அதிபதியா இருந்தவர் யாரு? அப்புறம் யூசுப் இறந்து போய் 5 மணிக்கு கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் யார் வந்தாங்க தெரியாது. யூசுஃபுடைய சரித்திரம் அது சொல்லப்படுகிறது. அந்த குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மட்டும் ஒழுங்கா சொல்லுங்க. இப்போ யூசுப் நபியோடைய பரம்பரை வந்து இஸ்ரேல் கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? நான் சொல்லலையே. அல்லாஹ்வும் சொல்லலையே. எதுவுமே சொல்லலையே. ஆதமுடைய சந்ததிகள் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் ஆதம். அவரிடம் வந்த மக்கள் அனைவரும் இல்லை. அதுல சந்தேகம் கிடையாது. இஸ்ராயேலின் சந்ததிகள்னு அல்லாஹ் சொல்றானே தவிர முதல் இஸ்ராயேல் யார்? முதல் மனிதர் ஆதம். நமக்கு எல்லாம் தெரியும். சரியா தம்பி? அப்ப இஸ்ராயேலின் சந்ததிகள் வந்துட்டே இருக்குது. அப்ப இஸ்ராயேலின் சந்ததிகள்னா அப்ப முதல் மனிதன் வந்திருக்கணும்ல? ஆதம் மாதிரி. இல்ல. அதாவது இறைவன் வந்து உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் பிரிச்சேன்னு சொன்னாப்புல. ஆமா. நான் யூசுப் நபியோடைய வம்சாவளியில, அதாவது யாக்கோபுடைய நபியோடைய வம்சாவளியை தான் நான் இஸ்ரேல் அப்படின்றத மாதிரி நினைச்சுக்கிறேன். தவறுன்னு சொல்ல வரீங்க? நீங்க நினைச்சுக்கிறீங்களா? குர்ஆன் ஆயத்து மூலமா கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? குர்ஆன் ஆயத்து மூலியமா நான் பார்க்கல. இது வந்து ஒரு கதை. குர்ஆன் ஆயத் இது ஒரு கதை ஒரு கூட்டம். யூசு நபிய கூட்டம் தான் இஸ்ராயல் கூட்டம் போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஆதாரம் குர்ஆன் கிடையாது. பொய்யுக்கு ஆதாரம் கிடையாது. இது இஸ்ராயேலின் சந்ததிகள்டா. இஸ்ராயேல்னா என்னன்னு என்ன காரணத்துக்கு இஸ்ராயேல்னு அந்த பேர் வந்துச்சு. நீ மனிதன் தானே? ஆதமுடைய மக்களா இருக்க நீ. ஆதமுடைய மக்களா இருக்கும்போது என்ன காரணத்துக்கு இஸ்ராயேல்னு தனி பிரிவு கொண்டு வரணும்? அல்லாஹ்வும் சொல்லுகின்றான் இஸ்ராயேலின் சந்ததிகளே இஸ்ராயேல் கூப்பிடுறான். இது என்ன எதை வைத்து இஸ்ராயேல் என்று பெயரை ஏற்படுத்தினான் அல்லாஹ் என்பதைதான் இந்த குர்ஆனை ஓதிதான் அதன் உண்மையான அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். சரியா தம்பி? சரிங்க சார். அதுக்கு அவசரப்பட வேண்டாம்.
இப்போ எந்த விஷயம் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. ஓதுங்க. இது நானு இப்ப இஸ்ராயேல் இஸ்ராயேல் சந்ததிகள்னா யாரா இருக்கும்? எந்த அப்ப இப்ப ஆதமுடைய மக்கள்னா ஆதம் தெரிஞ்சு போச்சு. ஆதமுடைய மக்கள் எல்லாமே ஆதமுடைய மக்கள் தான். இப்ப இஸ்ராயேல் மக்கள்னு சொல்லி எப்ப இந்த இஸ்ராயேல்னு ஒரு அ மனுஷன் வந்தான். அந்த மனுஷன்ட்டேருந்து பிறந்த பிள்ளைகள் தான் இஸ்ராயேல் மக்களா இருக்கணும். அப்ப எத குறிப்பிடுறான்னு நான் யோசிச்சுதான் இருக்கிறேன். சரியா தம்பி? சரிங்க. இன்னும் எனக்கு விடை கிடைக்கல. ஆனா அறிவிக்காத வரை நான் சொல்ல முடியாது. அதுக்காக நான் இஸ்ராயேல் அல்லாஹ் சொன்ன இஸ்ராயேல் சொல்லி இருக்குன்னு அதே சமயம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? அதே சமயத்துல ஹாஷிம்ன்னு ஒரு வார்த்தை வருது. கரையில குர்ஆன் வசனத்துல ஹாஷிம்ன்னு ஒரு வார்த்தை வருதுல்ல? வருதுல்ல தம்பி? யாருக்கும் தெரியல? தெரியலங்க சார் இல்ல, எனக்கு. ஹாஷிம்னா அதாவது ஆ இந்த இதுக்கு அப்புறம் அடுத்த ஆயத்து என்ன ஆயத்து வருது? ஆ ஃபீலுன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக அஸ்ஹாபில் ஃபீல். அந்த ஆயத்துக்கு அடுத்து என்ன ஆயத்து வருது? லீலாஃபி குரைஷ் ஹாஷிம் குரைஷ். குரைஷ்ன்னு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல குர்ஆன்ல? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓதுகிறீர்களா? லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷித்தாய் வஸ்ஸைஃப்ன்னு ஆயத்து ஓதிருக்கீங்களா? வரல? ஓதி இருக்கிறேன் சார். அதுல குரைஷ்ன்னு வார்த்தை வருதுல்ல? குறைஷி மக்களுக்கு. குறைஷி வருதுங்க. இப்ப குறைஷின்னா யாரு? அப்படின்னு 3 இடம் வருது குர்ஆன்ல. பனி ஆதம், பனி இஸ்ராயில், குறைஷின்னு. எடுங்கப்பா அந்த ஆயத்தை எடுங்கப்பா. 90 106வது அத்தியாயம். படிங்கப்பா. படிங்கப்பா. நஜீர் படிங்க. குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி. இப்ப அதை எடுத்துக்கிட்டு போதும். குறைஷிகளுக்குன்னா யாருப்பா குறைஷி? யார் அல்ல குறைஷின்னு சொல்றான்? இது புது பேர் குர்ஆன்ல வருது. அப்ப குறைஷி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தினர் குறைஷின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த குறைஷி எங்கேருந்து உற்பத்தி எங்கேருந்து ஆரம்பிச்சது? யாரு? இவருடைய தலைவர் யாரு? முதல் மனிதன் யாரு? என்ற கேள்வி வருது. இந்த மாதிரி குர்ஆன்ல இங்கிலீஷ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஒண்ணு கிளியர் தெரிஞ்சு போச்சு. யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே. ஒண்ணு கிளியர் தெரிஞ்சு போச்சு. இந்த குறைஷி மக்கள்னா யாரு? இஸ்ராயேல் சந்ததிகள்னா யாரு? யாருடைய சந்ததி இந்த இஸ்ராயேல்? எந்த மனிதனுடைய சந்ததி இஸ்ராயேல்? இவ்வளவு விஷயம் நீங்க கேட்ட கேள்வியில இவ்வளவு விஷயம் வந்துருச்சு. அவரு கேட்ட கேள்வியில இவ்வளவு விஷயம் வந்துருச்சு. இப்ராஹிம் விஷயக்குள்ள வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்ட கேள்வி யூசுப் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது 40 வருஷம் உள்ள நுழைய முடியாதுண்டா, அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் இன்னும் 40 வருஷத்துக்குள்ள நுழைய முடியாது. அது எத்தனை பேர் இறந்து போனானுங்களோ, எத்தனை முடிஞ்சு. இப்போ 40 வருஷம் என்றால் எத்தனை ஜெனரேஷன்? 40 வருஷம் என்றால் எத்தனை ஜெனரேஷன்? சுமார் எத்தனை ஜெனரேஷன் வரும்? 40 வருஷம்டா? ஒரு ஜெனரேஷன் தான். 20 வருஷம் ஆனப்ப அடுத்த பிள்ளைய பெற்றுறாங்கல்ல. 3வது செகண்ட் வந்தது இல்ல. 20 வருஷம் 2 ஜெனரேஷன். சரியா தம்பி? 2 ஜெனரேஷன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் யோசிச்சா பெரிய ஒண்ணும் கிடையாது. நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறோம். மத்த ஒண்ணும் கிடையாது. மத்த சிந்தனை சக்தி எல்லாத்துக்கும் இருக்குது. அது கொஞ்சம் வேலை செய்வோமே என்று எச்சரிக்கை இறங்க கிடையாது. உட்காந்துருக்கிறோம். 2 ஜெனரேஷன். இப்ப 2 ஜெனரேஷன் அவங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருத்தனுக்கும் ஜெனரேஷன். இப்ப 60 வயசு ஆளு கூட இருந்தான்டா, அவன் 80 வயசு இருப்பான் போவான். 60 ஒரு 40 100 ஆயிரும்.
அதுக்குள்ள இருப்பானா போவானா தெரியாது. ஆகையால் இவர்களுக்கு ஒரு விஷயத்த ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இந்த இஸ்ராயேலின் மக்கள் செய்த அநியாயத்துக்கும், நன்றிகெட்ட தனத்திற்கும், அல்லாஹையே விரோதியாக ஆக்கிக் கொண்ட இந்த மக்களுக்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இடமே கிடையாது. அவர்களுக்கு தனி நாடே கிடையாது என்பது ஊர்ஜிதம் ஆகிவிட்டது இந்த ஆயத்தின் மூலமாக. குர்ஆன்ல நான் சொன்னது கிடையாது. இதுதான் உண்மை என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்க சரியா தவறா? இல்ல ஊடு இருக்குது, வீடு இருக்குது, நாடு இருக்குன்னு சொல்லப் போறீங்களா? சொல்லுங்கள். இதற்கு நீ குர்ஆன் முழுமையும் ஒழுங்கா படித்திருக்க வேண்டும். இஸ்ராயேலுடைய விஷயம் முழுமையா நீங்க தெரிந்திருக்க வேண்டும். மூசா நடந்து கொண்ட விதம், அல்லாஹ் நடந்து கொண்ட விதம், இந்த மக்கள் நடந்து கொண்ட விதத்தை முழுமையாக நீங்கள் அறிந்து புரிந்திருக்க வேண்டும். இது உண்மை ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரி எவனா எழுத முடியாது. ஹிஸ்டோரியன் தப்பு தப்பா எழுதி வைப்பான். சரித்திர ஆசிரியர்கள் இருக்கிறாங்களே, எல்லாமே கதையும் பொய்யும் எழுதுவாங்க. இது குர்ஆன் உண்மையை சொல்லுகிறது. இந்த உண்மையை நீங்கள் உங்களுடைய சிந்தனை அறிவால் தான் இதை எடுக்க வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர, இந்த ஹிஸ்டரி புஸ்தகத்தை பார்த்தா, அந்த ஹதீஸ் புத்தகத்தை பார்த்தா, இவன் சொன்னான், அவன் சொன்னான், கழுதை சொன்னான், நாய் சொன்ன, பேய் சொன்ன பேச்சே கிடையாது. இந்த குர்ஆன்ல இருந்தே உண்மை ஹிஸ்டரி எடுத்து அதை உண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் குர்ஆனை ஓதுகின்றவனுடைய செயல். இவன் தான் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டவன். ஸிக்ரை அறிந்து கொண்டவனால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் முழுமையாக இருக்கும். எந்த ஆயத்தை கேட்டாலும், இந்த ஆயத்துக்குள்ள அர்த்தம், இதனுடைய விஷயம், இதனுடைய விவரம், இது நாளைக்கு என்ன நடக்க இந்த ஆயத்து மூலமாக நாளைக்கு நடக்கப் போகக்கூடிய விஷயம் அனைத்தையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். குர்ஆனை ஓதுகின்ற முறையில் நீங்கள் ஓதுவீர்களேயானால். சாதாரண விஷயம் கிடையாது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை எப்படி கையாள வேண்டும் என்பதை அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் யாருக்கு என்ன விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, எப்படி ஓத வேண்டும், இது எப்படி அணுக வேண்டும் என்பது இன்று வரை தெரியாமல் அந்த குர்ஆன் அப்படியே போய்விட்டது. அழிந்து விட்டது இந்த குர்ஆன் இன்று. உங்க கையிலிருந்து போய்விட்டது. உங்களிடமிருந்து சென்று விட்டது. வெகு தூரமாக சென்று விட்டது. பிடிக்க முடியாத தூரத்துக்கு சென்று விட்டது. இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்குது. ஒரே ஒரு ஆயத்துக்கு இனி 40 வருடங்கள் அவர் நுழையவே முடியாது என்றால், அவர்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. நாடோடிகளாக அவர் திரிவார்கள், அலைவார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் மீது சபித்து விட்டான். சாபக்கேடு அவர்களை பிடித்துக் கொண்டது. மூசா இருக்கும் பொழுதே சாபக்கேடு பிடித்துக் கொண்டது. மூசா உன்னைத்தான் வாழ்ந்திருப்பார். 5 4 வருஷம் போயிருப்பார். தம்பியும் போயிருப்பாங்க. முடிஞ்சு போச்சுக்கா. இனி அவர்கள் எந்த உதவியும் இல்லாமல், எந்த காப்பாற்றுவதற்கு ஒரு வழி இல்லாமல் அவர்கள் அப்படியே நிற்கதிகளாக விட்டு சென்று விட்டார். மூசா நபி அவர்களும் அவருடைய தம்பி ஹாரூன் அவர்களும். இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஹிஸ்டாரியன் கூட எழுத முடியாது. ஆனா குர்ஆன்ல இருக்கு அந்த ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி நீங்க எடுக்கணும். இது தேவை இந்த ஹிஸ்டரி தெரிவிக்க தேவையான விஷயம் சிந்தனை சக்தி, ஜிக்ர் சக்தி. இது 2 வேணும். இது 2 இல்லாம உங்களுக்கு தர முடியாது. நீங்க ஹிஸ்டரி புக்க படிக்காதீங்க. அவ்வளவு பொய் கதைகள். உன்னதன் பேச்சு கேட்டு அவன் எழுதி வச்சான், இவன் சொன்னான், இவன் கதை எழுதி வச்சிருப்பான். அவ்வளவு பொய் கதை. ஒரு காலம் படிக்காதீங்க. அவ்வளவு ஹிஸ்டரி வேணுமா? குர்ஆனை ஓதுங்கள். அதில் இருக்கின்றது. உங்களுக்கு என்ன தேவையோ அது அதில் இருக்கின்றது. குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க இருக்குதுன்னு சொன்னா, இருக்குது தம்பி.
நீங்க இல்லன்னு சொன்னா, இல்ல தம்பி. ரொம்ப ஷார்ட்டா நீ இருக்குன்னு சொல்றியா? இருக்குது. நீ இல்லன்னு சொல்றியா? இல்லை. அவ்வளவுதான். 2க்கும் அதான் பதில் சொல்லுது. நீ என்ன சொல்றியோ அதையே உனக்கு சொல்லுது. இப்ப குர்ஆன்ல என்ன? இதற்கு நீங்க தியாகம் பண்ணாம, இதற்காக நீங்க உங்களுடைய நேரத்த, உங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்காமல் இந்த குர்ஆனை ஓத முடியாது, தொட முடியாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் ஓதுறீங்களோ, எவ்வளவு நேரம் இதற்காக செலவு பண்றீங்களோ எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு பேசுறேன்னா, எந்த புத்தகத்துல இருக்கு நான் சொல்றேன் அதையா சொல்லுங்க. இந்த புத்தகத்த எழுதியிருக்கு, அத பார்த்து இவர் சொல்றாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? இது சாதாரண விஷயமா நினைச்சுக்கிட்டீங்க இந்த குர்ஆன் ஓதுறத? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேனே, இன்னொரு வாட்டி என்னமா தப்பு கண்டுபிடிச்சிருப்பேங்க. இது இப்படி போட்டிருக்கு, தப்பா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணும் சொல்லல நீங்க. அதுக்காக நான் சரியா சொல்லியிருக்கிறேன்னு சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் சரியா சொல்லுகிறேன் என்று நான் உங்களுக்கு ஒரு காலம் சொல்லவில்லை. ஏனென்றால், நான் என்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேனோ, அதோட பெரிய நல்ல விஷயங்கள், புது விஷயங்கள் ரெடியா நிக்குது. இறங்குறதுக்கா நிக்குது. அதனால இதுதான் சரி என்று முடிவுக்கு நானும் வர முடியாது. நீங்களும் நான் சொல்வதை நம்பவும் முடியாது. இதுதான் சரின்னு சொல்ல முடியாது. நான் ஒண்ணு சொல்லிட்டேன்டா, நீங்க காப்பி அடிக்கக்கூடாது. அதோட பெரிய விஷயத்த இறக்கணும் நீங்க. சொல்லணும். இதுக்கு அர்த்தம் அருமையான அர்த்தம் இருக்கும். ஆண்டவன் தர்றது இதோட மேன்மையா தான் இருக்குமே தவிர, பழச காப்பிடிக்கிற பேச்சு இஸ்லாத்துல கிடையாது. குர்ஆன் ஓதுவதில் கிடையாது. உங்க வாழ்க்கை முறையும் கிடையாது. இன்னொருத்தன பார்த்து காப்பிடிக்கிற விஷயமே கிடையாது. இந்த குர்ஆனில், இஸ்லாம் என்ற வாழ்க்கையில். சரி. பெரிய விஷயம் தம்பி கேட்டாங்க. இப்ராஹிம் பத்தி. அவங்களுக்கு இதான் சொல்றேன். நீங்க நிறைய ஓதணும். தம்பி யூசுப் நபி கேட்டீங்க. அதை பத்தி நிறைய ஓதணும். உங்களுக்கு இந்த 26 நஞ்சு 26ஆம படிச்சீங்க. 40 வருஷம் தடுக்கப்பட்டு விட்டது. இது பெரிய விஷயம். இப்போ நான் சொன்ன வீடு வாசம் ஒண்ணும் கிடையாது. நாடோடியாக நீ திரிவாய். இதுவரையும் கியாமத்து நாள் வரையும் திரிவாய். அன்னைக்கு கடந்த 3000 வருஷத்துக்கு முந்தி இஸ்ராயேல் மக்களுடைய சரித்திரம் ஆரம்பிச்சு, இன்னைக்கு வரையும் இனி 2027 எப்படி இருக்காங்க இஸ்ராயேல் மக்கள் பார்க்கணும். இதையும் பார்க்கணும். இனி நடக்க போகுது விஷயம் அது. அதையும் நீங்க சொல்லணும். நாளைக்கு நடக்க போகுது விஷயம். அதையும் சொல்லணும். 3 பேரும் சபிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுது குர்ஆன் சொல்லுது, புக்கு சொல்லுது, அந்த இஸ்ராயேல் மக்கள் சபிக்கப்பட்டவர் அல்லாஹ்வினால். மேலும் இந்த இஸ்ராயேல் மக்களை தாவூதுடைய நாவினாலும் மரியமுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டவர்கள் கியாமத்து நாள் வரை. இந்த ஆயத்தை எல்லாம் படிச்சிருப்பீங்களா தம்பி எல்லாரும்? படிச்சிருக்கேன் காக்கா. பாத்துக்கிறங்க. இப்போ சபிக்கப்பட்ட கூட்டம் அது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கு பின்னர் இந்த இப்ப பாத்தீங்க ஈசா நபிய. ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். இந்த கூட்டத்தினரும் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்படும். அப்புறம் நம்ம இந்த கூட்டம் என்ன யார் கூட்டம்? இந்த ஷாஃபி ஹனஃபியா சபிக்கப்பட்டவர். 3 கூட்டத்தினரும் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹுடைய வாயால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வார்த்தை வந்துவிட்டது. சாபக்கேடு பிடித்த கூட்டம் தான் நம்முடைய கூட்டம். எந்த சந்தேகம் கிடையாது. இஸ்ராயேல் மக்களையும் கிறிஸ்துவ மக்களை விட்டுவிடுங்கள். நமக்கு பேச்சு கிடையாது. தேவையில்லா விஷயம். நீ எடுத்துக்க. நீ சபிக்கப்பட்டவன். அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவன். இந்த குர்ஆனை புறக்கணிச்சியே சாபக்கேடு பெற்றவர்கள் அனைவரும். மேலும் முஷ்ரிக்குகள் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். முஷ்ரிக்குகளை இணை வைப்பவர்கள் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்றும் நீங்க குர்ஆனில் படித்திருப்பீர்கள். அல்லாஹ் பாத்தீங்களா? ஒரு கேள்வி தான் கேட்டீங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் முடியல. நான் இப்பொழுது பேசியதை
நீங்க அடுத்தது இப்ப இத பத்தி சிந்திப்பீங்களோ, பேசுவீங்களோ, யோசிப்பீங்க எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. எதுக்கும் இந்த மாரி விஷயத்துக்கு இந்த மாரி விடை கிடைச்சிச்சு, இந்த மாரி அர்த்தம் கிடைச்சு சொல்றது யாரும் இல்ல. ஒருத்தரும் வாய தொறக்க காணோம். உங்களுக்காக அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் எந்த பதிலும், எந்த ஒரு முயற்சியும் செஞ்சதாக நான் பார்க்கல. நீங்களும் சொல்லல. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. வாங்க அல்லாட்ட இதுவா கேளுங்க. விடாமுயற்சி பண்ணுங்க. ஒண்ணு சொல்லி இறங்கிட்டா, ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. அப்படியே ஒவ்வொரு ஆயத்த எடுத்துருவீங்க. ஒரு ஆயத்துக்கு ஒரு ஆயத்தம் கிடைச்சுச்சு. அசைக்க முடியாத அர்த்தம் ஆயிருச்சு. உங்க அசைக்கவும் முடியாது. அடுத்து அடுத்த 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 போயிட்டே வேகமா போயிட்டே இருப்பீங்க. இப்போ யார் பேசுறீங்கம்மா? பேசுறது யாரு? கேள்வி கேட்டது ஈசுவ பத்தி பேசுறது யாரு? ரஃபீக் பாய் காக்கா. சரி. இதே மாரி கேளுங்க தம்பி. நல்ல இப்ப இந்த மாரி விஷயம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டா, இப்ப இவ்வளவு வேலை வந்துருச்சு. இவ்வளவு கேள்வி வந்துருச்சு. யோதனை முதல் நீங்க. இன்னுமே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஓதுவோம் இந்த வெள்ள கேட்டதுக்கு முடிஞ்ச வரையும் தெளிவா கிடைச்சிருச்சு. ஏன் நம்ம ஓதாம விட்டோம் அப்படின்னு நீங்க உங்கள யோசிக்கணும். இனி கேள்விக்கு நிப்பாட்டுவோம். அல்லாட்ட கேட்போம். ஏன் இந்த ஆள்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னு என்ன வரணும் உங்களுக்கு. அது வராத வரையும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அதையும் சொல்லிடுறேன். நீங்க என்னைக்கு அல்லாஹ் தவிர எவன்கிட்டயும் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எழுதையும் பார்க்க மாட்டேன், பேசவும் கேட்க மாட்டேன், அல்லாஹ் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது. கேட்காது. எவன்கிட்டயும் கேட்காதீங்க. சொல்றத கேட்டுக்கிருங்க. சரியா தவறுன்னு பாருங்க. தவறுன்னா விட்டுருங்க. சரின்னா விட்டுருங்க. அடுத்த விஷயம், அடுத்த விளக்கத்துக்கு போகணும்னு முடிவு செய்ய தவிர கேட்டேக்காதீங்க. கேள்வியே மறந்துடுங்க முதல்ல. நான் உன்ட்ட கேள்வி நான் சொல்றத புரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். பெருசா நான் விளக்கம் கேட்கிறேன். நான் சொல்ல புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம் தான் கேட்கிறேன். புரியாட்டி திருப்பி சொல்றதுக்காக தான் கேட்கிறேன். மத்தபடி நான் உங்கள்ட்ட எந்த பதிலும் நான் கேட்கல. சரி. பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் மேற்கொண்டு பேசுவோம். அல்லாஹ் கிருபையால ஓதுன வரை ஒழுங்கா சிந்திச்சு பாருங்க. எப்படி ஓதணும்னு மாத்திக்க உங்கள. உங்க செயலையும், பேச்சையும், எண்ணங்களையும் வேகமா மாத்துங்க. குர்ஆன் பக்கம் மாத்துங்க. அல்லாஹ் பக்கம் திரும்புங்க. அல்லாஹ்ட்ட தவிர யாரும் கேட்கக்கூடாது. முதல்ல அந்த முடிவுக்கு வாங்க. வந்தா தான் நம்ம உருப்படுவோம். இந்த அடி வடிக்கிறது. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.